بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தை திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 145வது ஹதீஸில் அறிவிப்பாளர் வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த ஹதீஸை வாசிக்க வேண்டியிருக்கிறது. அதில் என்ன வருதுன்னா, அப்துல்லாஹிபின் உமர், இது 145வது ஹதீஸு. அப்துல்லாஹிபின் உமர், அந்த வாசிபின் ஹப்பான் என்பவர் அறிவிக்கிறார். யார் வழியாக? அப்துல்லாஹிபின் உமர், அப்துல்லாஹிபின் உமர் வழியாக அறிவிக்கிறார். அன்னஹு, அவர் என்றால் அப்துல்லாஹிபின் உமர் அவர்கள், கானயக்குழு. இந்த கானயக்குழுங்கிறது ஏற்கனவே இது மாதிரி வார்த்தை வந்திருக்கான்னு நினைவு இல்லை, இருந்தாலும் யாபத்து வச்சுக்கிறேன்னு. காணங்கிறது ஒரு வருங்கால வினை சொல்லோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய 2க்கு சேர்த்து ஒரு கூடுதல் அர்த்தம் கிடைச்சிரும். இப்போ எல்ரிபு என்றால் அடிப்பான், காண எல்ரிபு அடிப்பவனாக இருந்தான். எல்ரிபு என்றால் அடிப்பான் அர்த்தம், ஊருக்கு அடிப்பான் அர்த்தம். அதுக்கு காண எல்ரிபுன்னா இதே அவனுக்கு வழக்கம், இப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த வருங்கால வினை சொல்லுக்கு முன்னாடி காண என்பதை சேர்ப்பார்கள். அப்போ காண யக்கூலுனா சொல்பவர்களாக இருந்தார்கள்னா அடிக்கடி சொல்லுவாங்கன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை ஒருவன் அடிக்கடி செய்வான் என்று காண யக்குழு, அவன் சாப்பிடுவனாக இருந்தான். அவன் ஒரு சிக்கன் அதிகமாக சாப்பிட்டுருக்கான்னு வைங்க, அதை சொல்லும்போது காண யக்குழு, அவன் சாப்பிடுபவனாக இருந்தான், அதை அடிக்கடி சாப்பிடுவான். ஒருத்தன் அடிக்கடி குளிக்கிறான்னு சொன்னால் காண யகுத்த சிலு, அடிக்கடி குளிப்பவனாக இருந்தான். அதை வருங்கால வினை சொல்ல போட்டு அதுக்கு முன்னாடி காண என்று சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு கண்டினியூட்டி, அதாவது ஒரு தொடர்ச்சியாக அந்த செயல் நடந்தது. தொடர்ச்சியான விடாமல் நடக்காது, முடியவே முடியாது. சாப்பிட்டுட்டாவே இருக்க முடியும் 24 மணி நேரமும். அதிகமான நேரத்தில் செய்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா காணன்னு போட்டுருவாங்க. இப்போ இப்னு உமர் அவர்கள் அன்னஹு காண யக்கூலு, அவர் சொல்பவராக இருந்தார்னு சொன்னால் அடிக்கடி சொல்வார். என்ன சொல்வார்னு கேட்டால், இன்ன நாசன், சில மனிதர்கள், நாசு என்றால் மனிதர்கள், மொட்டையா மனிதர்கள்னு சொல்ல முடியாது, சிலன்னு தான் வச்சுக்கிறேன். இன்ன நாசன், சில மனிதர்கள். நாசு என்றாலும் இன்சான் என்றாலும் எல்லாம் மனுஷனை குறிக்கிற ஒரு சொல்லு தான். நாசுன்னு கூட குரானில் ஒரு சூறா இருக்குல்ல, கடைசி சூறா, அந்த நாசு தான் இது. இன்ன நாசன், சில மனிதர்கள் யக்கூலுன சொல்லுகிறார்கள், சில பேர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்கள்னு சொன்னால், இதா காத்த, நீ உட்காரும் பொழுது, அலா ஹாஜத்திக்க, உனது தேவைக்காக உட்காரும் பொழுது, அது மலஜலம் கழிக்கிறதுக்கு இந்த ஒரு நாகரிகமாக இதை சொல்லுவாங்க. இதா காத்த அலா ஹாஜத்திக்க, உன் தேவைக்காக நீ உட்காரும்போது, தேவையை நிறைவேற்றுவதற்கு, அதாவது மலஜலம் கழிப்பதற்கு உட்காரும்போது, இதா காத்த, நீ உட்காரும் பொழுது, அலா ஹாஜத்திக்க, உன் தேவைக்காக உட்காரும் பொழுதுன்னு நேரடி அர்த்தம். இந்த சொல்லை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, மலஜலம் கழிக்கிறதுக்கு உட்கார்றாங்கல்ல, அதுக்கு தான் இந்த சொல்லு வழக்கத்தில் வந்துருச்சு. அகராதியில் எந்த தேவைக்கு உட்கார்ந்தாலும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்போ இதா காத்த அலா ஹாஜத்திக்க, உனது தேவைக்கு நீ உட்காரும் பொழுது, ஃபலா தஸ்தக்பிலில் கிப்லா, கிப்லாவை நீ முன்னோக்காதே, வலா பைத்தல் மக்திசி, பைத்துல் முகத்தஸ் என்பதையும் நீ முன்னோக்காதே அப்படின்னு சொல்லி சில மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு இப்னு உமர் அவங்க பேசிக்கொள்வதற்கு மறுப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்ன நாசன் யக்கூலுன, சில பேர் பேசிக்கொள்கிறார்கள், இதா காத்தால ஹாஜத்திக்க, நீ மலஜலம் கழிக்கும் பொழுது, ஒலா தஸ்தக்பிலில் கிப்லா, கிப்லாவையும் முன்னோக்காத, ஒலா பைத்தல் மக்தசி, பைத்தல் மக்தஸையும் நீ முன்னோக்காதே என்று சில பேர் பேசிக்கொள்கிறார்கள். இப்போ கால அப்துல்லாஹிபின் உமர், அப்போ அப்துல்லாஹிபின் உமர் சொல்லுகிறாரு, இந்த பேச்சு சரியில்லை, கிப்லாவை நோக்கக்கூடாதுங்கிறது அப்படி கிடையாது, நோக்கலான்ற அவருடைய கருத்து. இப்னு உமருடைய கருத்து கிப்லாவை நோக்கி மலைஜலம் கழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்யலாமே அப்படின்ட்டு பதில் சொல்ல போகிறார். அப்போ இன்ன நாசன் யக்கூலுன, சில பேர் பேசிக்கொள்கிறார்கள், இதா காத்தால ஹாஜத்திக்க,
நீ மலைஜலம் கழிக்கும் போது, நீ தேவைக்கு உட்காரும் பொழுது, அதாவது மலைஜலம் கழிக்கும் போது, ஃபலா தஸ்தக்பிலில் கிப்லா, கிப்லாவை நீ நோக்காதே, வலா பைத்தல் மக்திசி, பைத்தல் மக்திஸையும் நீ நோக்காதே அப்படி என்று மக்கள் சொல்கிறார்கள். தப்பாக சொல்கிறாங்கங்கிறார், மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறார். அந்த கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பைத்துல் மக்தஸ்ன்னு இருக்குல்ல, அது சம்பந்தமாக நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இந்த பைத்துல் மக்திஸுங்கிற ஒரு வார்த்தையை பெரும்பாலான அதிகமான ஆட்கள் எப்படி விளங்கிடுவாங்கன்னு கேட்டால் பைத்துல் முகத்தஸ். ஏன்னா அந்த முகத்தஸ்ன்னு வாசிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை அந்த ஜேர் ஜபர் இல்லாமல் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்திஸுங்கிற வார்த்தையை முகத்தஸ் என்றும் நம்ம வாசிக்கலாம். இந்த ஜேர் ஜபர்லாம் பின்னாடி போடுறது தானே. அப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னா பைத்துல் முகத்தஸ் பழக்கத்தில் எப்படி தான் இருக்குது. பைத்துல் முகத்தஸ், அந்த கத்தஸ்ன்னு அரபியில் ஒரு சொல் இருக்குது. கத்தஸ்ன்னா குத்தூசுன்னெலாம் அல்லாஹ் புகழ்கிறோம்ல, பரிசுத்தமாக்கினான். முகத்தஸ் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டது, பைத்துல் முகத்தஸ் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஆலயம் அப்படிங்கிற ஒரு அப்படி நினைத்து கொண்டு இந்த சொல்லை முகத்தஸ் என்று அதிகமான பேர் வாசிப்பார்கள். உலா பைத்தல் மக்திஸின்னு தான் இதில் இருக்குது. நம்ம இதில் உள்ள ஹரக்கத்து பிரகாரம் உலா பைத்தல் மக்திஸின்னு இருக்குது. ஆனால் இதை இந்த ஜேர் ஜபர் இல்லாத கிதாபில் இருந்தால் என்ன செய்வாங்க, அதை மக்திஸின்னு வாசிக்க மாட்டாங்க, உலா பைத்தல் முகத்தஸ்ன்றுவாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். என்ன விளங்கணும்னு கேட்டால், அப்போ நீ கிப்லாவை நோக்காத, உலா பைத்தல் மக்திஸ், பைத்தல் மக்திஸையும் நோக்காத அப்படின்னு வரும்பொழுது இந்த பைத்துல் மக்தஸ் என்பதை முகத்தஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது முற்றிலும் தவறானது. ஏன் தவறானதுங்கிறோம்னு கேட்டால், இந்த பைத்துல் மக்தஸ்ங்கிற இந்த சொல்லு அரபு சொல்லு கிடையாது. அது ஹிப்ரு மொழியில் அவன் அந்த ஆலயத்துக்கு வச்ச ஒரு பேர். பைத்துல் மக்திஸ்ன்னு என்னது, அது அது கூட அப்படி கூட அவன் சொல்ல. உதாரணமாக இந்த பெத்லஹேம்னு சொல்கிறாங்களே, பெத்லஹேம் என்று அவங்க சொல்லுவாங்க. அது அரபியில் என்ன செய்வாங்கன்னா பைத்துல் லஹ்முன்னு போடுவாங்க. பைத்துல் லஹம், பெத்லஹேம்னு ஒரு பேர் வச்சுருக்கிறான். அவன் பெத்துன்னு போட்டால் இவன் பைத்துன்னு ஆக்கிடுவான். ஏன்னா ஹிப்ருவுக்கும் அரபிக்கும் நெருக்கம் இருக்கிறதுனால அவன் பெத்லஹேம்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, அரபுக்காரங்க பைத்துல் லஹம்னு அதை மாற்றிடுவாங்க, பெத்லஹேம்ங்கிற ஊரை. அதே மாதிரி பெத்துல மக்தஸ் தான் அதுக்கு பேர், பைத்துல் மக்தஸ் கிடையாது. இந்த பைத்து என்பதை பெத்து தான் அவன் வச்சுக்கிற பேர். அந்த பைத்துல் முகத்தஸுங்கிறத ஹிப்ரு மொழியில் அந்த ஆலயத்துக்கு பெத்துல மக்திஸ்ன்னு வச்சாங்க. பெத்துலங்கிறது அது அரபியில் பெத்துலன்னு போட முடியாதனால பைத்துல்னு மாற்றிட்டாங்க. மாற்றி பைத்துல் மக்திஸ்ன்னு வந்துருச்சு. வந்த உடனே மக்திஸ் சரியாக இல்லை, இது என்ன சொல்லு இது, அப்போ கத்தசவுலேருந்து முகத்தஸ்ன்னு ஆகிருக்குமோ அப்படின்ட்டு விளங்கி கொண்டு அந்த சொல்லை இன்னைக்கு வரைக்கும் ஆலிம் உலமாக்கள்னு சொல்லக்கூடியவங்களெல்லாம் பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ்ன்னு அதுக்கு பேர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பைத்துல் முகத்தஸ் என்று சொன்னது கிடையாது. அன்றைய மக்களும் பைத்துல் முகத்தஸ் என்று சொன்னது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அது பரிசுத்தமான ஆலயம் என்ற அரபு மொழியில் சொல்கிறதா இருந்தால் அல் பைத் அங்கே வரணும், அல் பைத்துல் முகத்தஸ் என்று வரணும். வர்ணனை வந்துச்சுன்னு சொன்னால் முகத்தஸுடைய பைத்துன்னு வராது, முகத்தஸான பைத்துன்னு வருவதாக இருந்தால் சிவத்தில் இருக்கக்கூடிய அதே அல்லு மௌசூஃப்லையும் இருக்கணும். அல் பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, வெறுமனே பைத்துல் மக்திஸ் தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த பைத்துல் மக்திஸுங்கிற அந்த சொல்லு அந்த ஜெருசலத்தில் இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்கிறோம்ல, அந்த பள்ளி வாசலை அன்றைக்கு இருந்த யூத சமுதாயத்தவர்கள் அது பெத்துல் மக்திஸ்ன்னு சொல்லுவாங்க, பெத்துல் மக்திஸும்பாங்க. அந்த பெத்துல் மக்திஸுங்கிறத இவங்க அரபியில் எடுத்து எழுதும்போது பெத்துன்னு சொல்கிறத பூரா பைத்துன்னு மாற்றிடுவாங்க. பெத்லஹேமை பைத்துன்னு மாற்றுற மாதிரி மாற்றிடுவாங்க. மாற்றும் போது அவன் மக்திஸ்ன்னு சொன்னான்னா நீ மக்திஸ் தானே சொல்லணும். அவன் பாஷையில் அதுக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்கான்னு தெரியலை. அது நமக்கு அரபிக்கு உள்ள நெருக்கமான ஒரு சொல்லாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பைத்துல் முகத்தஸுங்கிற இதெல்லாம் யார் சொல்கிறான்னு கேட்டால், அதாவது நூல் ஆசிரியர்களாக இருப்பாங்கள்ல, புக் எழுதுகிற அளவுக்கு அரபு மொழியில் பாண்டித்தியம் பெற்றவர்கள், அவங்க முகத்தஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, மகதீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா அதை பார்த்துட்டு பயான் பண்ணக்கூடிய அஜர்த்துமார் லெவலில் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன செய்கிறது, பைத்துல் முகத்தஸாக தான் இருக்குன்னு ஆக்கி கடைசியில் அதுக்கு பேரை பைத்துல் முகத்தஸ்ன்னு ஆகிடுச்சு. பைத்துல் முகத்தஸ்ன்னு ஆக்கிட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் அதுக்கு பேர் கிடையாது. இது சம்பந்தமாக பைத்துல் முகத்தஸ் ஒரு ஆய்வுண்டு ஒரு
2.5 மணி நேரம் முழுசு ஆய்வு செஞ்சு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அது வந்து நம்முடைய ஆன்லைன் PJ.com-லையும் .inலையும் .co.inலையும் நம்முடைய யூடியூப்லேயும் அந்த வீடியோ பார்க்கலாம். என்ன பைத்துல் முகத்தஸ் ஒரு ஆய்வுன்னு போட்டிங்கன்னு சொன்னால் முழுசாக அந்த வீடியோ வரும். அது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே உள்ள பெரிய வீடியோ. அதில் இந்த அந்த அந்த பைத்துல் முகத்தஸ் எது இப்போ வச்சுக்கிறானா இதுதான் பைத்துல் முகத்தஸா, இப்போ பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரு மஞ்சள் கலர் ஒரு பில்டிங்கை காட்டி பைத்துல் முகத்தஸ் சொல்கிறாங்கல்ல, அதுவே பொய். அது பின்னாடி கட்டப்பட்டது வந்து ரசூல்லா காலத்தில் இருந்தது ஆகாது. ரசூல்லா காலத்தில் இருந்தது அது ஓரமாக இவனு இருக்கிறது, அதுதான் பைத்துல் மக்திஸ்ங்கிறது. இவங்க இதைத்தான் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுதார்கள் உலகம்லாம் சேர்ந்துக்கிட்டு புழுவுறாங்க. அது எப்போ கட்டப்பட்டுச்சுங்கிறதுக்கு வரலாறுலாம் இருக்கிறது. இந்த பைத்துல் முகத்தஸ்ன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒரு அறுகோண வடிவத்தில் 6 கோணத்தில் இருக்கக்கூடிய வடிவத்தில் ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஒரு 50,000 பேர் வரைக்கும் உள்ள தொழுவலாம் உள்ளுக்கையே. அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை தான் அது வந்து பைத்துல் முகத்தஸ்ன்னு என்ன செய்கிறாங்க, மக்கள்கிட்ட அப்படி பரப்பி விட்டாங்க. அது பைத்துல் முகத்தஸே கிடையாது. அது எந்த மன்னர் காலத்தில் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும், பைத்துல் முகத்தஸ் அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறதையும் வரைபடத்தோட உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் விளக்கியிருக்கணும். பைத்துல் முகத்தஸ் ஒரு ஆய்வில் விளக்கிக்கிறங்க. இப்போ அதை விட்டுட்டாங்க, கைவிட்டாங்க. அந்த பைத்துல் முகத்தஸை வந்து யாருமே கண்டுகொள்வதில்லை. அதில் தொழுவருக்கு தான் கூடுதல் நன்மையும் இருக்கிறது. இவங்க ரசூல்லா சொல்லாத ஒன்றை வந்துக்கிட்டு இவங்களா பிற்காலத்தில் உண்டாக்கி வைத்து கொண்டு பைத்துல் முகத்தஸ்ன்ற அந்த மன்னர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அதே இடத்துலையே ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா அதை ஒத்துக்கிறலாம். மஸ்ஜித் நபவி இருக்குது, ரசூல்லா காலத்தில் இருந்த அதே மஸ்ஜிதாக இப்போ இருக்குது இல்லை, பெருசாக இருக்குது. ரசூல்லா காலத்தில் இருந்த மஸ்ஜித் நபவிங்கிறது ஒரு சின்னதாக இருந்தது, அது மாதிரி ஒரு 100 மடங்கு பெருசாகி போச்சு. இன்றைக்கி பைத்துல் முகத்தஸ் பெருசாக போனாலும் அந்த பேசிக்கை வச்சுக்கிட்டு விரிவாக்கணும் என்று சொன்னால் அந்த பேரை சொல்வதில் அர்த்தம் இருக்குது. இது இடமே வேறு, அது வேறு இடம், இது வேறு இடம். அப்படி அளவில் வேற ஒரு இடத்துல கட்டிவிட்டு என்ன செய்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ்ங்கிறாங்க. அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிற சொல் பிரயோகமும் தப்பாக இருக்குது. பைத்துல் முகத்தஸ் எதை சொல்கிறாங்களோ அதுவும் தப்பாக இருக்குது. ஒரு தகவலுக்கு வச்சுக்கிறங்க, சரியா? அது முழுமையாக தெரிய ஆசைப்பட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் பைத்துல் முகத்தஸ் ஒரு ஆய்வு என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ சில மக்கள் சொல்கிறார்கள், இதா காத்தால ஹாஜத்திக்க, உனது தேவைக்கு நீ அமரும் பொழுது ஃபலா தஸ்தக்பிலில் கிப்லா, கிப்லாவை நோக்காத, உலா பைத்துல் முகத்தஸ் நோக்காத என்று சில மக்கள் சொல்கிறார்கள். அப்போ ஃபகால அப்துல்லா இப்னு உமர், அப்போ இப்னு உமர் சொல்கிறார்கள், இதுக்கு மறுப்பாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு கேட்டால், லகது இருத்த கைத்து, நான் மேலேறி ரக்கான்னு சொன்னால் இப்போ ஏணியில் ஏறுவாங்கள்ல, ஏணியில் படியில் ஏறி போகிறதுக்கு இருத்தக்கான்னு சொல்லுவாங்க. அந்த ரக்கான்னா ஏறினான். ரக்காத்தில் ரக்கா என்பதுலேருந்து மிர்காத்து ஏனிங்கிறாங்கல்ல, ஏறி செல்லும் கருவி மிர்காத்து, அந்த வார்த்தையில் உள்ளது. கது வந்துச்சுன்னா உறுதியாகன்ற அர்த்தம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பேசும்போது கது என்பது சேர்த்துக்கிறவாங்க. சென்ற கால வினை சொல்லல, வருங்கால வினை சொல்ல கது போட்டாங்கன்னா சில நேரத்தில் செய்வார்கள்னு அர்த்தமாகும். அப்போ லக்கது இருத்த கைத்து, நான் ஏறினேன். யௌமன் இவனும் ஒரு சொல்கிறார், ஒரு நாள் நான் ஏறினேன். அலா லஹரி பைத்தின் லனா, எங்கள் வீட்டுடைய மாடியின் முகட்டின் மீது ஒரு மொட்டை மாடி மாதிரி இருந்திருக்குது, அதன் மீது நான் ஏறினேன் அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த காலத்திலேயே வெறும் எல்லாமே குடிசைகளாகவே இருக்கலை. என்ன செஞ்சிரு, வீட்டுக்கு மேலே ஏறுறதுன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு சென்டிங் மாதிரி போட்டால் தானே ஏற முடியும். அது மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாங்க அந்த காலத்து தொழில்நுட்பத்தை வச்சு, ஏதோ ஒரு முறையில் ஏறி போகிற மாதிரி ஒரு மொட்டை மாடி மாதிரி கூட நினைஞ்சிருக்கிறாங்க, அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால தான் ஏற முடிஞ்சவர். லக்கது இருத்த கைத்து, நான் ஏறினேன். யௌமன் ஒரு நாள் ஏறினேன். அலா லஹரி பைத், லஹருன்னா முதுகுன்ற அர்த்தம், மேலேன்ற அர்த்தம். லஹருன்னா என்ன, முதுகு லஹரும்பாங்க. லஹரு இது பத்தனு, வயிறு முதுகுங்கிறதுக்கு லஹரும்பாங்க. ஒரு வாகனம் இருக்குல்ல, குதிரை இருக்குல்ல, குதிரையுடைய லஹருன்னு சொன்னால் அந்த ஏறி உட்காருவோம்ல அந்த பகுதியை லஹரும்பாங்க. அது மாதிரி வீட்டுடைய லஹருன்னா மாடி, அந்த முகடு. வீட்டுக்கு லஹருன்னா என்னது, இது மூடி இருக்கிறதுக்கு மேலே முகடு இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் லஹரு. அப்போ இருத்த கைத்து யௌமன், ஒரு நாள் நான் ஏறினேன். அலா லஹரி பைத்தின் லனா, எங்களுக்கு உரிய ஒரு முகட்டின் மீது ஏறினேன். அப்போ வீட்டுக்கு மேலே ஏறி போகிற அளவுக்கு கொஞ்சம் வசதியாக வீடு கட்டியிருக்கிறார். அப்போ ஏறி பார்த்தோம்னு சொன்னால், ஃபராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அலா லபினத்தைனி,
இரு செங்கல் மீது அமர்ந்திருப்பதை பார்த்தேன். ரசூலுல்லாவுடைய வீடு வந்து மாடி வீடு கிடையாது, என்ன ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கும் போல இருக்குது. இந்த அவங்க வீடு கொஞ்சம் காலி இடம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் மாடிலேருந்து பார்க்கும்போது ரசூலுல்லாவுடைய வீடு தெரியுதுன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரராக இருந்திருக்காரு. ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு அருகில் தான் இந்த இப்னு உமர் வசிச்சிருக்கிறார். இப்னு உமரெல்லாம் சேர்ந்துருக்கும் பொழுது அங்கே தான் வசிச்சிருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய வீடும் இப்னு உமருடைய வீடும் ஏறக்குறைய அருகில் இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு அருகில் இருக்கிறது என்று சொன்னால், அவர் வீட்டிலேருந்து ஏறி பார்த்தால் ரசூலுல்லாவுடைய வீட்டுடைய கொள்ளை தெரியும், அவங்களுடைய கொள்ளை பகுதி என்ன செய்யும் தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு என்பதை இந்த ஹதீஸிலேருந்து ஊகித்து நம்மளே வழங்கலாம். அப்போ லக்கது இருத்தகைத்து யோமன் அலா லஹரி பைத்தின் லனா, எங்களுடைய வீட்டினுடைய முகட்டின் மீது நான் ஏறினேன் ஒரு நாள். ஃபரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா லபினத்தைனி, அப்போ ரசூலுல்லா ஏற்றி பார்க்க 2 செங்கல் வச்சு உட்காந்தாங்களையே, பாத்ரூம் தான் உட்காருவாங்க, சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் கொள்ளையில் 2 செங்கல் மீது அவர்கள் அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். செங்கல் மீது அமர்ந்தார்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? மலஜலம் கழிப்பதற்கு அமர்ந்திருக்கிறார்கள் அர்த்தம். எப்படி அமர்ந்திருந்தார்கள் என்று கேட்டால், முஸ்தக்பிலன் பைத்தல் மக்திசி, பைத்துல் முகத்தஸை நோக்கியவர்களாக, லிஹாஜத்திஹி, எதுக்கு உட்கார்ந்தாங்கன்னு சொல்லிவிடுறார், லிஹாஜத்திஹி தேவைக்காக வேண்டி, தேவைன்னா மலஜலம் கழிக்கிறது தான் தேவைம்பாங்க. லிஹாஜத்திஹி அவங்களுடைய தேவைக்காக வேண்டி பைத்துல் முகத்தஸை நோக்கியவர்களாக 2 செங்கல் மீது அமர்ந்திருப்பதை நான் பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி பைத்துல் முகத்தஸை நோக்க வேணான்னு சொல்லுவ அப்படின்னு கேட்குறார் இப்னு உமர். அப்போ இப்னு உமர் கருத்து பிரகாரம் அந்த கிப்லாவை நோக்கக்கூடாது என்கிற ஒரு செய்தி இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார் அவர். சில அறிஞர்கள் வந்து பில்டிங்கு கட்டடமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி அமையலாம், கட்டடமாக இல்லாட்டி ஓப்பன் பிளேஸில் நோக்கக்கூடாதுன்னு ஒரு விளக்கம் சில பேர் 2 ஹதீஸையும் வச்சு சொல்லுவாங்க. இப்னு உமருடைய நிலை என்னன்னு கேட்டால், பொதுவாகவே கிப்லாவை நோக்கலாங்கிறார். மலைஜலம் கழிக்கும் போது கிப்லாவை நோக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பைத்துல் முகத்தஸ்ன்னு இருக்குல்ல, பைத்துல் மக்திஸு, அந்த பைத்துல் முகத்தஸ் என்பதும் கஅபா என்பதும் அதாவது நேருக்கு நேராக இருக்கும். பைத்துல் முகத்தஸன் இப்படி இதான் பைத்துல் முகத்தஸ்னா இதுதான் கஅபா, இப்படி தான் அந்த மதீனாவிலேருந்து பார்க்கும்போது டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ வந்து பைத்துல் முகத்தஸுக்கு முதுவை காட்டி உட்கார்ந்துருந்தார்கள். அப்போ வந்து முகம் வந்து கிப்லாவை நோக்கி இருந்தது என்று வரும். அப்படியும் ஒரு ஹதீஸ் அடுத்தடுத்த ஹதீஸில் வரும், இதுக்கு அடுத்தே வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கியவர்களாக அவங்க 2 செங்கல் மீது அமர்ந்ததை நான் பார்த்தேன். அதனால் கிப்லாவை நோக்கக்கூடாதுன்னு சொல்வது சரி இல்லை, டோட்டலாகவே சரியில்லைங்கிறது தான் இப்னு உமருடைய கருத்து. அதை ஒன்று வச்சுக்கிறீங்களா. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த ஒரு கேள்வி கேட்டார்ல, பைத்துல் முகத்தஸில் வந்து நோக்கக்கூடாதுங்கிறாங்களே, கிப்லாவை நோக்கக்கூடாதுன்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்களேன்னு ஒரு கேள்வி இப்னு மட்டும் ஒருத்தர் கேட்குறாருல, அவரை நோக்கி இப்னு உமர் கேட்குறாருன்னு கேட்டால், நீ எல்லாம் மார்க்கம் தெரியாத ஆளாக இருக்கேப்பான்னு சொல்வதற்கு ஒரு வாசகத்தை யூஸ் பண்ணுறாரு. என்ன யூஸ் பண்ணுற, அந்த விஷயத்தை விளங்கிட்டு இந்த வாசகத்தை படித்தா தான் உங்களுக்கு விளங்கும். அதாவது நம்ம சஜிதா செய்கிறோம், சஜிதா செய்யும் பொழுது எப்படி சஜிதா செய்வோம்னா 2 பாதங்களும் நட்டி வைக்கப்பட்டு இப்படி தானே இருக்கும். சஜிதாவில் இருக்கும் பொழுது 2 பாதங்களும் நட்டப்பட்ட நிலையில் தான் நம்ம சஜிதா செய்வோம். சில மார்க்கம் அறியாதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படியே தவக்கலை மாதிரி சஜிதா செய்வாங்க. அதாவது அவங்களுடைய பித்தட்டுங்கிறாங்கல்ல, பின்புறத்தை வந்து தரையில் வச்சபடியே காலை தூக்காமல் அப்படி இப்படி சஜிதா செய்வாங்க. ஆமக்குட்டி மாதிரி. இந்த பெண்கள்லாம் சஜிதா செய்கிறாங்கல்ல, மார்க்கத்தில் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பொம்பளை செய்து ஆம்பளை செய்தான்னு பிரித்து வச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது மார்க்கத்தில். ஆனால் மதுஹபுகளில் பெண்கள் செய்தாக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறாங்களோ அந்த மாதிரி மெத்தடில் ஒருத்தர் செஞ்சார்னு சொன்னால் அவர் வந்து மார்க்கம் அறியாதவர் என்று கருதப்படுவார். என்னடா தொழுகிற முறையை உனக்கு தெரியலையே பாம்பாங்க. இவர் கேட்குறாரு, நீ எல்லாம் வந்துக்கிட்டு அந்த சஜிதா செய்யும் பொழுது நீ வந்து தரையில் படுத்துக்கிட்டு சஜிதா செய்வீங்களே, அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆள் அப்படிங்கிறார். இந்த கேள்வியை கேட்டவுடனே எந்த கேள்வி கேட்குறாரு, கிப்லாவை நோக்கக்கூடாது என்று சில பேர் சொல்லுகிறார்களேன்னு இவர் கேள்வி கேட்குறார். வாசி இப்னு ஹப்பான் கேட்குறார். அவரை நோக்கி இப்னு உமர் சொல்கிறாரு, ஓ நீ அந்த மாதிரி தொழுகிற ஒரு ஆளா, அதாவது மார்க்க அறிவு இல்லாத ஒரு ஆளா அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த படுத்துக்கிட்டு சொல்லுவாங்கள்ல, படுத்த மேனின்னு சொன்னால் அவர் அத்தஹியாத்தில் உட்கார்றோம்ல, அந்த உட்கார்ந்துக்கிட்டே சஜிதா செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அத்தஹியாத்தில் அமர்ந்து கொண்ட நிலையிலே சஜிதா செய்கிறது. அந்த பின்பகுதியை தூக்கணும்ல,
அப்படி தூக்காமல் சைதா செஞ்சாங்கன்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் பேர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கள பற்றி என்ன கருத்து இருந்திருக்குன்னா, இவங்க மார்க்கம் தெரியாத ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது. அப்போ மார்க்கம் தெரியாத ஆட்களை வந்து இந்த வார்த்தையை கொண்டு சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நீ வந்து படுத்துக்கிட்டு தொழுகிறாளா, இருப்பில் உட்காந்துக்கிட்டு தொழுகிறாளான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. என்ன கேட்குறோம், காலை இப்னு உமர் சொல்கிறாரு, இல்லை அல்லவு கடைசி அர்த்தம் செய்கிறோம். நீ மினல்லதீன யுஸல்லூன அலா அவ்ராக்கியும் வர்க்குன்னா அவனுடைய அதாவது பின்பகுதியின் மீது தொழக்கூடியவர், அதாவது பின்பகுதி தரையில் படும் வகையில் தொழக்கூடியவர்களில் உள்ளவனாக இருப்பியோ. இல்லை அல்லக்கன்னா இருக்கக்கூடும்னு அர்த்தம். இல்லை அல்லக்க நீ இருக்கக்கூடும். மினல்லதீன யுஸல்லூன அலா அவ்ராக்கியும் தங்களுடைய பின்பகுதியின் மீதே தொழுகிறார்கள் என்றால் சஜ்தா செய்கிறார்கள் அர்த்தம். அப்போ பின்பகுதியின் மீதே சஜ்தா செய்கிறார்களேன்னா அதை உட்கார்ந்த மேனி சஜ்தா செய்கிறார்களே, அதாவது நம்ம சஜ்தா செய்யும்போது அத்தஹியாத்தில் உட்கார்ந்துருக்கோம், அதே மாதிரியாக சஜ்தா செய்வோம். சஜ்தா செய்யும்போது நம்ம என்ன செஞ்சிடனே முதுகை நிமித்தி அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், சஜ்தா செய்வோம். அப்படி செய்யாமல் அத்தஹியாத்தில் உட்காந்துக்கிட்டே ஒருத்தன் சஜ்தா செஞ்சான்னு வைங்க, அவனை வந்து மார்க்கம் தெரியாதவர் சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. எப்படி, இல்லை அல்லக்க நீ இருக்கக்கூடும். இல்லை அல்லனா கூடும்ன்ற அர்த்தம், சந்தேகமாக சொல்கிறாரு. எதில் உள்ள ஆளாக இருக்கலாம்னா மினல்லதீன யுஸல்லூன தொழுவார்களே, அந்த தொழுவார்கள் என்றால் சஜ்தா செய்வார்கள். சஜ்தா செய்கிற மக்களில் இருக்கக்கூடும். அலா அவ்ராக்கியும் அவங்க வந்து அவங்களுடைய பின்புறத்தின் மீதே சஜ்தா செய்வது, பின்புறத்தை தரையில் படும்படி சஜ்தா செய்கிறாங்களே அதில் உள்ளவனாக நீ இருக்கக்கூடும் அப்படின்னு கேள்வி கேட்டவரை இவர் மடக்கிறார். யார், இப்னு உமர். என்ன கேள்வி கேட்குற, கிப்லாவை நோக்கி மலைஜலம் கழிக்கக்கூடாதுங்கிற ரசூல்லா கழிச்சிருக்காங்கிற, நீ மார்க்கம் தெரியாத இருக்கிறியப்பா, நீன்னு அதில் உள்ள ஒரு ஆளான்னு அவர் கேட்குறார். இப்போ குல்து, அப்போ நான் சொன்னேன், நான் தான் இந்த வாசிபுன் ஹப்பான்னு சொல்கிறாரு, லா அதிரி ஒல்லாஹி அல்லாமல சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் அப்படி செய்கிறேன்னா எனக்கு தெரியலை அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு அர்த்தம் விளங்கலையில், இந்த வார்த்தையிலேருந்து இந்த நான் சொன்ன விளக்கத்துலாம் இருக்கே தவிர இந்த சொல்லேருந்து விளங்க முடியலை. இருந்தாலும் அந்த விளக்கத்தை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாலிக் இமாம் வந்து சொல்கிறார், கால மாலிக்கு சொல்கிறாரு, யானி இதுக்கு அர்த்தம் என்ன, அதாவது அல்லது யுஸல்லி தொழக்கூடிய ஒருத்தன், எப்படி தொழுகிறவன், யுஸல்லி ஒலா எர்த்தஃபியூ அவன் தொழுகிறான், ஒலா எர்த்தஃபியூ அனில் அருளி ஒலா யானி அல்லது யுஸல்லி அவன் இதை யாரை பற்றி சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லது யுஸல்லி தொழக்கூடிய ஒருவன் எந்த மாதிரி தொழுகிறான், ஒலா எர்த்தஃபியூ அனில் அருளி பூமியிலிருந்து உயர்த்தாமல் தொழுகிறான், எஸ்ஜுது சஜிதா செய்கிறான், ஒஹுவ லாசிக்கும் பில் அருளி பூமியில் ஒட்டி கொண்டு இப்படியே ஒரு ஆமக்குட்டி மாதிரி உட்கார்ந்த நிலையில் சஜிதா செய்கிறான அவனை தான் இது குறிப்பிடுறாரு, அவனை தான் இந்த சொல்லு குறிக்கும் என்று சொல்லி புகாரியே இந்த மாலிக் என்பவர் சொன்ன விளக்கத்தை தந்துடுறார். நம்மளா சொன்ன விளக்கம் இல்லை, புகாரியே ஒரு மாலிக் என்ற அறிஞர் சொன்னதாக இந்த விளக்கத்தையும் சொல்லிடுறாரு. இது முடிஞ்சிருச்சு. அப்போ மேட்ரு என்னென்னு கேட்டால், இப்னு உமருடைய கருத்து பிரகாரம் மலைஜலம் கழிப்பது வந்து கிப்லாவை நோக்கியும் கழிக்கலாம், கிப்லாவின் பக்கம் முதுகு காட்டியும் கழிக்கலாம். ஏன்னா ரசூல்லா கட்டடத்துக்கு வெளியேன்றவங்க பின்னாடி உள்ளவங்க தான் பிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தடை செஞ்ச ஹதீஸும் கிடைக்கிறது, இவருக்கு தடை செஞ்ச ஹதீஸ் வந்து கிடைக்கல இப்னு உமருக்கு. இவங்க எப்படி தடுப்பாங்க, ரசூல்லாவே செஞ்சுருக்கிறாங்களோன்னு அவர் பொதுவாக வழங்கிட்டார். ரசூல்லாவே வந்து நினைஞ்சிருக்காங்க கிப்லா பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்திருக்கிறாங்கன்னா அதை தடுக்க நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் அவர் கேட்குறாரு. ஆனால் பிற்காலத்து அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தடுத்த ஹதீஸும் இருக்கத்தானே செய்யுது, கிப்லாவை நோக்கி மலைஜலம் கழிக்காது தடுத்துற ஹதீஸ் முன்னாடி நம்ம சொல்லியும் இருக்கிறோம். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதுனால இவர் சொல்கிற ஹதீஸை ரெண்டையும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எப்படி அதை மெர்ஜி பண்ணணும்னு கேட்டால், அது இவர் வந்து வீட்டுக்குள்ளான்னு பார்க்குறாரு. வீடுனா ஒரு சுவர்லாம் ஒரு காம்பவுண்ட்லாம் இருக்கும்ல, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீர்களே ஆனால் கிப்லாவை நோக்குவது பிரச்சனை இல்லை, திறந்த வழியாக இருந்தால் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி விளங்குறாங்க பின்னாடி வந்து அறிஞர்கள். இவர் அதை விளங்காத காரணம் என்னென்னு கேட்டால், அந்த தடை செஞ்சு இவருக்கு தெரியாது. சஹாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. நிறைய சஹாபாக்களுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் கூட தெரியாது. நம்மளுக்கு ஒரு தொகுத்தூர் புஸ்தகமாக ஆக்குனதுனால நமக்கு தெரிகிறது. இந்த சாபிக்கு தெரிஞ்ச அந்த சாபிக்கு தெரியாது, அந்த சாபிக்கு தெரிஞ்ச இந்த சாபிக்கு தெரியாது என்ற நிலையில் தான் அந்த சமூகம் இருந்தது என்பதை பார்க்குறோம். இதே விஷயத்தை இப்போ 145 தானே, 148வது ஹதீஸில் பார்த்தீங்கன்னா, அது இங்கே பின்னாடி இது வரப்போகுது, அதில் உள்ள வாசகத்தை மட்டும் காட்டுறேன். எப்படி பாட்டுறேன்னு சொன்னால், அதாவது முஸ்தக்பிரல் கிப்லத்தி முஸ்தக்பில ஷாமி, ஷாமை நோக்கியவர்களா, ஷாம்னா சிரியான்னா பைத்துல் முகத்தஸ்,
சிரியாவை நோக்கியவர்களாகவும் முஸ்ததுபிரல் கிப்லா, கிப்லாவை பின்னோக்கியவர்களாகவும் ரசூல்லா தொழுதா. இந்த ஹதீஸ் முழுசாக நம்ம 2 ஹதீஸுக்கு பிறகு பார்க்க போகிறோம். அந்த ரசூல்லா உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்கிறார்ல, அதை வந்து வேறு வார்த்தையில் இதில் வருது. எப்படி வருது? முஸ்ததுபிரல் கிப்லத்தி, கிப்லாவை வந்து பின்னோக்கி, கிப்லாவுக்கு முதுகை காட்டுறாரு, முகத்தை வந்து பைத்துல் மக்திஸ் காட்டுறாரு. பைத்துல் மக்திஸை நோக்கி முகம் காட்டுகிறாரு. அப்போ முதுகு எங்கே போயிடும்? கிப்லாவை நோக்கி போயிடும். அந்த மாதிரி ரசூல்லா இருந்தாங்க என்று அதில் விளக்குறார். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம். இப்போ இது வச்சுட்டு நம்ம அடுத்த ஹதீஸுக்கு போயிடுவோம். எல்லா ஹதீஸையும் பார்த்தா உங்களுக்கு விளங்கிக்கணும். அடுத்தது பாபு ஹுரூஜின் நிசாய் இலல் பராஸ். பராஸ்னா தபர்ரசன் வந்துச்சுல இந்த பாட தலைப்பில், அந்த சொல்ல உள்ள தான் பராஸ். பராஸ்னா கழிப்பிடம். பராஸு ஹலா எல்லாமே கழிப்பிடத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. பாபு ஹுரூஜின் நிசாய், பெண்கள் புறப்படுவது, இலல் பராசி கழிப்பிடத்திற்கு, திறந்த வெளிக்கு புறப்படுவது பற்றிய பாடம். பெண்கள் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஓப்பன் பிளேஸ் இருக்கும், அந்த தூரத்தில் ஊருக்கு வெளியே இருக்கும், அங்கே போய் தான் என்ன செய்வாங்க, மழை ஜலம் கழிச்சிட்டு வருவாங்க. அப்படி வரலாமா என்பது பற்றிய பாடம். பாபு ஹுரூஜின் நிசாய், பெண்கள் புறப்பட்டு செல்வது, இலல் பராசி கழிப்பிடத்திற்கு, கழிப்பிடம்னா திறந்த வெளி கழிப்பிடத்திற்கு செல்வது பற்றிய பாடம். அதில் 146வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தசனா யஹ்யா இப்னு புக்கைர், எங்களுக்கு யஹ்யா இப்னு புக்கைர் என்பவர் அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹத்தசனா லைசு, லைசு என்பவர் எங்களுக்கு சொன்னார். கால் அவர் சொன்னார், ஹத்தசனி உக்கைலுன், உக்கைல் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா, ஹத்தத அவர் அறிவிக்கிறாரு, இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் வழியாக அவர் அறிவிக்கிறார். இப்னு ஷிஹாப் யார் வழியாக அறிவிக்கிறார்னா, உருவா வழியாக அறிவிக்கிறார். உருவா யார் வழியாக அறிவிக்கிறார்னா, ஆயிஷத்தை, ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா வழியாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாங்கன்னு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அன்ன அஸ்வாஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள், குன்ன யஹ்ருஜுன, அவர்கள் வெளியேறுபவர்களாக, இந்த குன்னன்னு வந்துச்சு பாருங்கள், காணன்னு வந்துருச்சுன்னு சொன்னாலேயே கண்டினியூவாக இருந்த ஒரு வழக்கம்னு காட்டும்டான்ல. இப்போ யஹ்ருஜுங்கிறது வருங்காலமாச்சு. அந்த வருங்காலத்தில் என்ன வந்திருக்கு, குன்ன வந்துருக்கு. குன்ன காண எல்லாம் ஒன்று தான். காண வந்தாலும் சரி, காணத்தா குன்னு அந்த சொல்லில் எந்த சொல்லு அதுக்கு பொருத்தமாக இருக்குது அது வந்துடும். அப்போ காண ஒரு ஆளாக இருந்தால் காண யஹ்ருஜுன்னு போடுவாங்க, நிறைய ஆண்களாக இருந்தால் காணும் யஹ்ருஜுன்னு போடுவாங்க, 2 ஆளாக இருந்தால் காணா யஹ்ருஜானின்னு போடுவாங்க, நிறைய பெண்களாக இருந்தால் யஹ்ருஜுன்னு வர்றதுனால குன்னை தான் போடணும். இப்போ இந்த குன்னன்னு வந்தால் என்ன அர்த்தமாகும்னு கேட்டால், இது ஒரு வழக்கமாக இருந்ததுன்னு அர்த்தம். அப்போ குன்ன யஹ்ருஜுன்னு வெளியேறுபவர்களாக இருந்தார்கள், புறப்படுபவர்களாக இருந்த, ஒரே ஒரு நாள் புறப்படலை. நபியுடைய மனைவிமார்கள் குன்ன யஹ்ருஜுன, அவர்கள் புறப்படுபவர்களாக இருந்தார்கள், பில்லைலி இரவில் புறப்படுபவர்களாக இருந்தார்கள். இதாத்த பர்ரசுன, அவங்க வந்து மழை ஜலம் கழிக்கும் பொழுது, தேவை நிறைவேற்றும் பொழுது புறப்படுவார்கள். இலல் மனாசி என்கிற ஒரு இடத்தை நோக்கி போவார்கள். அதாவது வீட்டில் இருந்து மழை ஜலம் கழிப்பதற்கு இதெல்லாம் நமக்கு கற்பனை பண்ண முடியாது. நம்ம சிட்டியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் விளங்கவே விளங்காது. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு விளங்கும். கிராமத்தில் உள்ளவர்கள் வந்து வீடுகளில் கக்குசெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் கிராமத்திலே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே கழிப்பிடம் இல்லாத ஒரு காலமாக இருந்துச்சின்னு சொன்னால் எங்கே போவாங்கன்னு கேட்டால், அவுட் சைடும்பாங்க, ஊருக்கு வெளியே போவாங்க. பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு சில ஏரியா ஒதுக்கியிருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு பெண்கள் போவாங்க, ஆண்கள் ஏரியாவுக்கு ஆண்கள் போவாங்க. அங்கே போய் என்ன செய்வாங்க, மழை ஜலம் கழிச்சிட்டு வருவாங்க. அப்படிங்கிற வழக்கம் இருந்துச்சு. அதை தான் சொல்கிறாங்க, பெண்கள் எங்கே போவாங்கன்னு கேட்டால் மனாசி என்கிற இடத்துக்கு போவாங்க. மனாசின்றா என்னன்னு கேட்டால், ஒஹுவ சாயிதுன் அஃபியஹு, அது ஒரு விசாலமான ஒரு மைதானம், அது விசாலமான ஒரு மைதானமாக இருந்துச்சு, அங்கே தான் மழை ஜலம் கழிக்க போவார்கள் என்று ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், பெண்கள் மழை ஜலம் கழிப்பதற்காக வெளியே போகலாம். இன்றைக்கி தேவையில்லை. இன்றைக்கி வீட்டில் ஆம்பளை வெளியே போகிறது இல்லையே. இன்றைக்கி வந்து அந்த காலத்து பெரிய கஷ்டம். மழை ஜலத்தை அடைக்கிட்டு ராத்திரி வர வரைக்கும் என்ன செய்வாங்க, அடைக்கிட்டு சிரமத்தோடு அடக்கி கொண்டு உட்கார்ந்துருப்பார்கள் அந்த காலத்து பெண்கள். அது வந்து ரொம்ப சிரமமான காரியம். இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சுன்னு வைங்க. அப்போ இந்த ஆயிஷா நான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், குன்ன யஹ்ருஜுன பில்லைலி, நபியின் மனைவிமார்கள் இரவிலே புறப்படுவார்கள். இல்லாத பர்ரசன்னா மழை ஜலம் கழிக்கும் போது அவர்கள் வெளியேறுவார்கள். இலல் மனாசி என்ற இடத்துக்கு போவார்கள். மனாசிண்டா என்னன்னு கேட்டால், ஹோ சாயிதுன் அஃபியஹு, ஒரு விசாலமான தாராளமான ஒரு
ஒரு மணற்பரப்பு உள்ள இடம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா, அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.